Hello students, welcome to Easy Maths. நம்ம 10th Mathsல exercise 2.1ல fourth sum பார்க்க போறோம். When the positive integer a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10 so that a plus b plus c is divisible by 13. அதாவது ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அது வந்து divided 13ஆல divided ஆகுது. ரிமைண்டர் 9, 7, 10ன்னு கிடைக்குது. அந்த மூணையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 13ஆல டிவைசிபிள் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவலிஸ் ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். a is equal to b q plus r. இதுதான் அந்த ஃபார்முலா. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் a எழுதிக்கலாம். a is equal to b வந்து டிவைடட்னா என்ன வரும்? 13 q plus ரிமைண்டர், ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் என்ன? 9. அடுத்து b எழுதிக்கோங்க. 13q plus second remainder 7. அடுத்து c is equal to 13q 10. இந்த மூணையும் நமக்கு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. a plus b plus c is equal to 13q. இதை அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 13q plus 9 plus ஆட் இருக்கனால நம்ம சேர்த்து அப்படி எழுதிக்கலாம். plus 13q plus 10. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் எத்தனை 13q இருக்கு? மூணையும் ஆட் பண்ணிக்கோங்க. 39q plus இனி நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 16 plus 26. இதில் வந்து நமக்கு காமனாக 13 வெளியில் எடுக்கலாம். 13 into 3 வந்து 39. 2 into 13 26. இப்போ நமக்கு a plus b plus c நமக்கு இதுதான் ஆன்சர். நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? a plus b is divisible by 13 கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் 13ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ டிவைட் ஆகணும், நம்ம 13 கீழே போட்டுக்கலாம். இப்போ இந்த 13 இந்த 13 கட் பண்ணிக்கலாம். நமக்கு மிச்சம் என்ன வரும்? 3q plus 2. அப்போ எழுதிக்கலாம். a plus b plus c is divisible by 13. இதோட ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு.